Hi, I am Sutharsan, Digital Marketing and Website Consultant from VC Digital. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 types ஆஃப் வெப்சைட் இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்று ஸ்டாட்டிக் வெப்சைட், இன்னொன்று டைனமிக் வெப்சைட். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அப் டு 10 பேஜ் உள்ள வெப்சைட் உங்களுக்கு 10,000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும். நீங்கள் அதை HTML நீங்கள் முடித்து உங்கள் டெவலப்பர்கிட்ட இல்லை உங்கள் டெவலப்மெண்ட் ஏஜென்சிகிட்ட கொடுத்து முடித்து வாங்கிக்கலாம். இன்னொன்று டைனமிக் வெப்சைட் இருக்குது. இந்த டைனமிக் வெப்சைட்டில் WordPress கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது PHP வெப்சைட் உங்கள் பிஸ்னஸ்க்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ கரண்ட்டாக எல்லா பிஸ்னஸ் MSME பிஸ்னஸ் ஓனர் மேக்ஸிமம் இந்த WordPress கேள்விப்பட்டிருக்காங்க. WordPress பற்றி தான் எங்கள் கம்பெனிக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து WordPress வெப்சைட் ரிலேட்டடாக தான் வருது. ஆல்ரெடி WordPress வெப்சைட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த WordPress வெப்சைட் உங்கள் பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணணும்னா எவ்வளவு காஸ்டிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசியாக 50+ செக்லிஸ்ட் பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த 50+ செக்லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு முடிச்சிங்கன்னா தான் உங்களோட வெப்சைட் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு இந்த 50+ டாஸ்க் லிஸ்ட்டையும் இன்க்ளூடு பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். 50+ செக்லிஸ்ட்டில் உள்ள டாஸ்க் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெப்சைட் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கிட்ட முடித்து வாங்கினா இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக அது ஒர்த்தான ஒரு வெப்சைட்டாக தான் இருக்கும். உங்களோட WordPress வெப்சைட் அப் டு 5 பேஜஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் 10,000லேருந்து 20,000 வரைக்கும் பே பண்ணலாம். உங்களுக்கு அப் டு 10 பேஜஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் 20,000லேருந்து 30,000 வரைக்கும் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 15 பேஜஸ் WordPress வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் 30,000லேருந்து 40,000 வரைக்கும் பே பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 20 to 25 பேஜஸ் உங்களுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் 40,000லேருந்து 50,000 பட்ஜெட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது எல்லாமே 50+ செக்லிஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஹைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இதை நீட்டாக பேசி கம்ப்ளீட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 50+ செக்லிஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் இல்லை இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் 50+ செக்லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் ஒரு 200+ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் 90% கிளைண்ட்ஸ் வந்து ஒரு MSME கேட்டகரி கிளைண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நான் என்னோட கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்கேஜில் ஏதாவது ஒரு பிளான் உங்களோட பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப அதிகமான டாஸ்க் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் வர்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த பேக்கேஜோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு குவாலிட்டிங்கிறது காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு நான் எல்லா பேக்கேஜ்லேயும் குவாலிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேனே தவிர ப்ரைஸிங்கை வந்து குறைக்கணுங்கிறது என்னோட முக்கியமான நோக்கம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் நீங்கள் வேறு ஒரு ஏஜென்சிக்கிட்ட எவ்வளவு ப்ரைஸிங்கில் நீங்கள் பண்ணுவீங்களோ த சேம் ப்ரைஸிங்க்கு எங்ககிட்ட குவாலிட்டி நீங்கள் ரொம்பவே அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க நான் உங்களுக்கு அந்த பேக்கேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக்கேஜில் வர 4 பிளானுக்குமே 50+ செக்லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டாஸ்க்குமே அப்ளிகபிள் தான். அதில் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ பேக்கேஜ் வந்து உங்களுக்கு அப் டு 5 பேஜஸ் வரைக்கும் இருக்குது. இது உங்களுக்கு 18,000 rupeesல நாங்கள் கொடுக்குறோம். மைக்ரோ பேஜஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 10 பேஜஸ் வரைக்கும் நாங்கள் 27,000 rupeesல நாங்கள் கொடுக்குறோம். ஸ்மால் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 12 to 15 பேஜ் வெப்சைட் நாங்கள் கொடுக்குறோம். 36,000 rupeesல கொடுக்குறோம். உங்களுக்கு 25 பேஜ் வெப்சைட் அப் டு 25 பேஜ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் 45,000 rupeesக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலிருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ வாங்க இதோட பெனிஃபிட்ஸை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ப்ரைஸிங்க்கும் நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கும் டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இனி இந்த பேக்கேஜில்
அடிஷ்னலாக நான் என்னென்னலாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 50+ செக்லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா பேக்கேஜுக்கும் வந்துடும். அப்புறமா இதில் உங்களுக்கு ப்ரீமியம் வேர்ட்ப்ரெஸ் டிசைன், ஆக்சுவலாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது ப்ரீமியம் வேர்ட்ப்ரெஸ் டிசைன் தான். அதோட ஒர்க் வந்து உங்களுக்கு 4500 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். இது எப்படி எங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா, நாங்கள் லைஃப் டைம் ஆக்சஸ் எங்களுக்கு இருக்கிற லைசன்ஸ்டு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏஜென்சி பிளான் அப்படிங்கிறதுனால எங்களால் உங்களுக்கு இதை ஃப்ரீயாகவே கொடுக்க முடியும். ஸோ நான் நிறைய வெப்சைட் நம்ம பண்ணும்போது இதை பல்காக நம்ம வந்து லைஃப் டைமுக்கு அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4500 நீங்கள் தனியாக உங்களோட வெப்சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 4500 உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அதுக்கப்புறமா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் இயருக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது நார்மலாக இண்டஸ்ட்ரியில் ஒரு .in டொமைனுக்கு 1000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க பெர் இயர். .com டொமைனுக்கு 1500லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை ஃபஸ்ட் இயர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். .இன்னும் ஃப்ரீ தான். .com அதாவது ஒரு டொமைன் ஃப்ரீ. அதுக்கப்புறமா SSL சர்டிஃபிகேட் நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் 1 இயர் உங்களுக்கு இந்த SSL சர்டிஃபிகேட் எங்ககிட்ட நீங்கள் ஹோஸ்டிங் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கப்புறமா செகண்ட் இயர்லேருந்து இதுக்கு காஸ்டிங் வரும். நீங்கள் தனியாக இந்த SSL சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா 2500 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் இந்த SSL சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நாங்கள் செகண்ட் இயர்லேருந்து இதுக்கு 2500 ருபீஸ் அதாவது மினிமம் சார்ஜாக நாங்கள் வாங்குகிறோம். இது வந்து இயர்லி காஸ்டிங். செகண்ட் இயர்லேருந்து வரும், ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஃப்ரீ. அடுத்தது உங்களோட வெப்சைட்டுக்கு உண்டான சர்வர். இந்த சர்வர் உங்களுக்கு நானோ வெப்சைட்லேருந்து உங்களுக்கு மீடியம் லெவல் வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7500லேருந்து உங்களுக்கு ஒரு 15000 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இந்த சர்வர் பேஸ்ட் ஆன் உங்களோட வெப்சைட்டுக்கு எவ்வளவு விசிட்டர்ஸ் வராங்க அதை பொறுத்து தான் சர்வர் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் சர்வர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சர்வர்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த சர்வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த 7500ல 15000க்குள்ளே எந்த பேக்கேஜில் நம்ம உங்களுக்கு சொல்கிறோமோ செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு அந்த காஸ்டிங் தான் வரும். நாங்கள் அவரேஜாக 9000லேருந்து 12000 வரைக்கும் சர்வருக்கு சார்ஜ் பண்ணுவோம் செகண்ட் இயர்லேருந்து, ஃபஸ்ட் இயர் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இமெயில் செட்டப். உங்களுக்கு 5 பிஸ்னஸ் இமெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப் டு 5 இமெயில்ஸ் வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இது லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஜோஹோவில் ஃப்ரீயாக பிஸ்னஸ் இமெயில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் இமெயில் வேணும், அதாவது mail@yourbusinessname.com இல்லை contact@yourbusinessname.com இல்லைனா support@yourbusinessname.com இந்த மாதிரி பிஸ்னஸ் இமெயில்ஸ் அப் டு 5 வரைக்கும் கொடுக்குறோம். இந்த பிஸ்னஸ் இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் ஒரு உங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த லெவல் ப்ரொஃபஷனலாக கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடியவங்க இல்லை உங்கள் பிஸ்னஸ் இமெயில் பார்க்கக்கூடியவங்க அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரீ ஜிமெயிலிருந்து அனுப்புறதுக்கும் உங்களோட பிஸ்னஸ் இமெயிலிருந்து அனுப்புறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நானோ வெப்சைட், அதாவது ஃபஸ்ட் பிளான் நானோ வெப்சைட்டுக்கு 1 மந்த், மைக்ரோ வெப்சைட்டுக்கு 2 மந்த்ஸ், ஸ்மால் வெப்சைட்டுக்கு 3 மந்த்ஸ், அப்புறமா மீடியம் வெப்சைட்டுக்கு 4 மந்த்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸில் என்னென்ன டாஸ்க் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 30+ டாஸ்க் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எவ்ரி மந்த் 25லேருந்து 30க்குள்ளே நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வெப்சைட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த 30+ டாஸ்க் லிஸ்ட்டையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக, எப்போவுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் அப் டு டேட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெப்சைட்டை பற்றின கவலையே இருக்காது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் வெப்சைட்டை பற்றி கவலைப்படுறதை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 50+ வெப்சைட் டெவலப்மெண்ட் செக்லிஸ்ட், அப்புறம் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் பேக்கேஜ், அதாவது இந்த கம்ப்ளீட் பேக்கேஜும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற ஃபோன் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். கடைசியாக இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் பேக்கேஜில் ஏதாவது ஒரு பிளான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக எங்கள் சைடு இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை கடைசியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்கேஜில் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 21,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் டிசைனாக இருக்கட்டும், சர்வராக இருக்கட்டும், SSL சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டொமைனாக இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 21,000 ருபீஸ் மினிமம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு எந்த ஒரு திருப்தியும் இல்லை, எங்கள் டீம் கரெக்டாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலை இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா
நீங்கள் ஃபஸ்ட்டு 6 டேஸில் நீங்கள் மணி பேக் கேரண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் 100% நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே நாங்கள் மணி பேக் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு சேஃபஸ்ட் வே. நீங்கள் எங்களோட பேக்கேஜ் சூஸ் பண்ணலாம், தைரியமாக சூஸ் பண்ணலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக வெப்சைட் மெயின்டெனன்ஸ் கிடைக்குது. 1 to 4 months வரைக்கும் உங்களுக்கு இதில் வெப்சைட் மெயின்டெனன்ஸ் கிடைக்குது. அப்புறமா நாங்கள் இதை வந்து கூகுள் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டாக தான் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். எல்லா SEO டாஸ்க்குமே இதில் இன்க்ளூடட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். ஸோ உங்களோட வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கண்டிப்பாக மேக் பண்ணிடுவோம். நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் 40% பிகினிங்கில் கொடுக்கணும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். பேலன்ஸ் 60% ஒன்ஸ் நாங்கள் உங்கள் வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக கொடுத்தா போதும். கம்ப்ளீட் பண்ணி ஒரு 3 days நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா போதும். நாங்கள் இது இப்போ இருக்கிற கிளைண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 4 yearsஆவே நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இந்த பேக்கேஜை இந்த அளவு அஃபோர்டபுளாக கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் எங்ககிட்ட வெப்சைட் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க, டெஸ்டிங் டீம் இருக்காங்க. கரெக்டான ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் பேக்கேஜை நாங்கள் எடுக்கிறோம். ஸோ உங்களோட வெப்சைட் எங்களுக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 9 டீம் வந்து உங்களோட வெப்சைட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. என்ன டீம்லாம் பார்த்தீங்கன்னா, சர்வர் டீம் இன்வால்வ் ஆகுறாங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் டீம், பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம், SEO டீம், டெஸ்டிங் டீம், சோஷியல் மீடியா டீம், கண்டென்ட் ரைட்டிங் டீம், கிராஃபிக் டிசைன் டீம். ஸோ இந்த இவ்வளவு டீமும் இன்வால்வ் ஆகி தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அடிஷ்னலாக கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, எங்களுக்கு கிராஃபிக் டிசைன் டீம் வந்து இருக்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ லோகோ தேவைப்படுது. நாங்கள் சிம்பிளாக ஒரு லோகோ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து இந்த வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லா பேக்கேஜ்லையுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆனால் இதில் டிசைன் ரிவிஷன்ஸ் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு லோகோ மட்டும் தனியாக வேணும்னா அதை நீங்கள் தனியாக தான் எங்ககிட்ட லோகோ ரிக்வயர்மெண்ட் கொடுத்து பண்ணணும். ஆனால் நாங்கள் எங்களோட கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் லோகோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே இது கூட நாங்கள் பண்ணி தருவோம். அதில் டிசைன் சேஞ்சஸ் மட்டும் கிடையாது. நாங்கள் அது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கறதுனால எங்களால் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 90% கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற லோகோ ரொம்பவே வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க யாருமே அதுக்கப்புறம் லோகோ சேஞ்ச் பண்ணி எங்ககிட்ட கேட்கல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக்கேஜ் பற்றி எந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இல்லை இமெயில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி தான் நாங்கள் வந்து வெப்சைட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.